சாட்சியங்களாவே அந்த வீடியோக்கள், ஆவணங்கள், செல்போன்ல இருந்த புகைப்படங்கள் அதை நல்லா சொல்லியிருக்காங்க. லேப்டாப்ல இருந்த போலீஸ் என்ன பண்ணுது, முதல்ல போன் மாட்டின உடனே இந்த 2 வீடியோ கசிஞ்சிருச்சு, 2 3 கசிஞ்சிருச்சு, மிச்சத்தை பூரா அழிச்சிடுறாங்க. ஆனால் இந்த டெக்னாலஜிங்கிறது எவ்வளோ பெருசு பாருங்க, பேக்கப்பா. அதில் அவங்க எடுத்து அவங்க பிள்ளைகளும் முன் வரல முதல்ல, ஏன்னா பயம் தானே. அந்த இதில் இருந்த பிள்ளைகள் அந்த முகம் இதெல்லாம் வச்சு அவங்க அப்ரோச் பண்ணி இப்படி தானே எடுத்துருக்காங்க. அந்த வீடியோக்கள் அவ்வளோ பார்த்த பிறகு தான் சிபிஐக்கே அவ்வளோ கோவம் வந்திருக்கு. இந்த வக்கரங்கள் அதில் தானே இருக்குது, எல்லாமே இந்த ஃபோனில் தான் வச்சுருந்துருக்காங்க. அதை பார்த்த பிறகு தான் அப்போது சயின்டிஃபிக்காக வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி என்னமோ ரவுடித்தனமாக ஒரு குரூப் வச்சுருந்தாங்க. அது எல்லாருக்கும் இருக்கும்ல. அது ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா மாட்டினா எல்லாரையும் கொண்டு வருவாங்க போல். அதெல்லாம் வக்கரம், வக்கரம் உண்மையிலேயே வக்கரம் நிறைந்த அக்கறம். அது இவங்களுக்கு வக்காலத்து வாங்குறோன்னா தான் நம்ம இப்போ வந்து மறுபடியும் பூச்சி உள்ளே போகணும்.